வில்டு, அதாவது எப்பயும் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடியவர்கள். அதிகமாக செலவு பண்ணாலுமே ஆமாம் நான் செலவு பண்ணேன், எனக்கு தேவை செலவு பண்ணேன் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடியவர்கள், படிப்பறிவு உடையவர்கள். அதே சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அடாப்டபிலிட்டி அப்படின்னு அந்த இடத்திற்கு ஏற்றவாறு நம்மை மாற்றிக்கொள்பவர்கள். பச்சோந்தித்தன்மை கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. பச்சோந்தித்தன்மை வேற, அது வேற ராசிக்கு இருக்குது, வேற நட்சத்திரத்திற்கு. நமக்கு பச்சோந்தித்தன்மை கொண்டவர் இல்லை, நம்மை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவர்கள். அடுத்தது பெர்சிவியரிங் அப்படின்றாங்க. லிட்ரேச்சர், இயல் இசை, கலைகளில் லிட்ரேச்சர், கலைகளில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்கள், எப்பையும் படிக்கிறதுல ஈடுபாடு கொண்டவர்கள். மேத்தமெட்டிஷியன், கணித அறிவியல் நமக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள். அதிகமாக பேஷண்ட், சில சந்தர்ப்பங்களில் மிகவும் பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப டிசிப்ளைன்டாக இருப்பாங்க. ஏன்னா மகர ராசி சனியனுடைய ராசி இல்லையா, சூரியனால் சந்திரனால் பார்க்கப்படக்கூடிய ராசி மகரம் கும்பம் ரெண்டுமே. எஸ்பெஷலி 7ஆம் வீடு சந்திரனுடைய வீடு. அதனால் ரொம்ப அழகாக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள், பொறுமைசாலிகள் இவர்கள். டிசிப்ளைன்டாக இருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க்கிங் ஃபெல்லோஸ். சனியை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் விடமாட்டான் சார். 7 நாட்டு சனியெல்லாம் வந்ததுன்னா நம்மளை தூங்க விடவே இல்லை. அந்த மாதிரி சனியும் அப்படித்தான். 24 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர்கள், ட்ரஸ்ட்வர்தி, மற்றவர்களால் நம்பப்படக்கூடியவர்கள், மற்றவர்களை நம்பக்கூடியவர்கள், கேர்ஃபுல் இன் அப்ரோச் அப்படிங்கிறார். எந்த ஒரு விஷயத்தையும் சந்திக்கும் முன்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக சந்திக்கக்கூடியவர்கள்.